Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாகவும் தொடராகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற அரபு மொழி வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 26வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் ஒரு வினாபத்திரத்தின் குறிப்பிட்ட சில பயிற்சிகளை அல்லது பகுதிகளை மீட்டலாக பார்த்தோம். அந்த வகையில் நான் நினைக்கிறேன், இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க. கிளாஸை கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்னு கூட யோசிக்கிறேன். ஏண்டா வழமையாக ஒரு சாதாரணமாக 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் வரக்கூடிய வகுப்பில் 4 பேர் தான் வந்திக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் கிரேட் 11 தானே? கிரேட் 11 எல்லாரும்? ஓகே. யாரும் கிரேட் 10 ஆக்கள் இல்லை தானே? அதாவது கிரேட் 10 அப்படி, அதாவது மேல தானே எக்ஸாம் எழுதக்கூடிய ஆக்கள் எல்லாரும்? சரி, ரைட், ஓகே. அப்போ நான் ஓவலை டார்கெட் பண்ணி எனக்கு கிளாஸ் இது போகிற நான் கொண்டு போகிற ஐடியா தான் நிற்குது. ரைட், சரி. அடுத்தது, நான் நினைக்கல இப்படி வகுப்புக்கு மாணவர்கள்ட வருகை குறைவாக இருக்குமாக இருந்தால் தொடராக இந்த வகுப்பு நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது. சரி, பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இப்போ ரைட், வாராக்களுக்காவது படிப்பிக்கலாம் தானே, ஏன்னா அதால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட், ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிழக்கு மாகாணத்துக்குரிய மாகாண கல்வி திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட அல்லது தயாரிக்கப்பட்ட அரபு மொழி வினாபத்திரம். அப்போ இது இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு எக்ஸாம் பேப்பர். அந்த வினாபத்திரத்தில் காணப்படக்கூடிய வினாக்களை கலந்துரையாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன், அல் அரபியத்து லின்னாசின் பாடப்புத்தகத்தில் தத்ரீபாத் பகுதிகளை விட்டு இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நாங்கள் பாடங்களை மாத்திரம் கற்போம் என்று கூறியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் இந்த பேப்பரை செய்யுமாறு மாணவர்களில் யார் அஹ்மத் அனுப்பியிருந்த பேப்பர் தான் இது. அப்போ இன்றைக்கு இந்த பேப்பரை செய்வோம் என்று வேண்டி கொண்டதற்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு இந்த பேப்பரை பார்ப்போம். பேப்பரில் முழுமையாக எல்லா பகுதிகளையும் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் முடியுமான வரைக்கும் சில பகுதிகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நீட்டலாக செஞ்சு கொண்டு போவோம். கையில் பிரிண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருந்தா உங்களுக்கு மிச்சம் வசதியாக இருக்கும். பிரிண்ட் அவுட் பண்ணியிருந்தா நாங்கள் வெறுமனே விடகளை மாத்திரம் பார்த்து கொண்டு போகாமல் ஒவ்வொரு வாக்கியத்தையும் நாங்கள் மொழிபெயர்ப்போம். குறிப்பிட்ட சில சொற்களுக்குரிய பன்மை சொற்களை சொல்வோம். அந்த ஒத்த கருத்து சொற்கள் வந்தால் அதனே சொல்வோம் என்ற காரணத்தினால நீங்கள் கையில் பிரிண்ட் அவுட் பண்ணியிருந்தா பக்கத்திலேயே என்ன செய்யலாம், சொல்லப்படுகின்ற விடயங்களை குறித்து கொள்ளலாம். பிரிண்ட் அவுட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றிருந்தால் நீங்கள் இப்போதைக்கு பாடத்தை அவதானிங்க. ஆனால் கட்டாயமாக குறிப்பிட்ட இந்த வினாபத்திரத்தை பிரிண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதில் உள்ள பயிற்சிகளை சுயமாக செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம். ரைட், முதலாவது
ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக அண்டிக்குது. அதுல உங்களுக்கு கிளியரா விளங்குறா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. கதைக்கணுமா? ஒரு ஆள் சரி கதைக்கணும். அப்பதான் பயணிக்கலாம், போகலாம். ஓகே, ரைட். உங்களுக்கு கிளியரா விளங்குறா? ரைட், ஓகே. முதலாவது வாக்கியம் வாசிங்க பார்க்க. முதலாவது வாக்கியம் வாசிங்க. முதலாவது வாக்கியத்தை வாசிங்க. என்ன புள்ளக வாசிக்கலவா? கஷ்டமா? قضاة العائلة في مكة. ரைட், ஓகே, வெரி குட். கலத்தில் ஆயிலத்து பி மக்கா. சரியா? இப்ப கலத் அண்டா கருத்து என்ன? கலத் அண்டா கழித்தது என்ன கருத்துல வரும்? கழித்தது. அல்ல ஆயிலத்து அண்டா கருத்து என்ன? குடும்பம். ஏன்னா அப்ப கலத்தில் ஆயிலத்து குடும்பம் கழித்தது. கழிக்கிறண்டா அந்த ஸ்பெண்ட் பண்ற அந்த கருத்துல வருமா? குடும்பம் கழித்தது பி மக்கத்தை மக்காவில். அப்ப இங்க வந்து பொருத்தமான சொல் எதுவாக இருக்கும்? உஸ்புஆனி, உஸ்புஐனி, உஸ்புஉன் அண்டு இருக்குது. எது விடையாக வரணும்? உஸ்புஐனி. ரைட். அப்ப உஸ்புஆனி என்ற கருத்து 2 கிழமைகள். உஸ்புஉன் என்றா 1 கிழமை, 1 வாரம். உஸ்புஐனி என்றா 2 கிழமைகளை என்று வரும். என்ன இப்ப கலத் என்றா அது ஃபிஇல். ஏன்னா கழித்தது. அல்ல ஆயிலத்து ஃபாயில். அப்ப மக்பூல் பிஹி தான் உஸ்புஐனி. எதனை கழித்தது? 2 வாரங்களை. அப்ப கலத்தில் ஆயிலத்து உஸ்புஐனி ஃபி மக்கத. மக்காவில் குடும்பம் 2 வாரங்களை கழித்தது என்றது முதலாவதுக்கு விடையாக உஸ்புஐனி என்று வரும். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் உஸ்புஆனி அண்டிக்குது. அது ஏன் பிழை என்று பார்க்கிற நேரம் நீங்க மஃபூல் பிஹி படிச்சிருப்பீங்க. மஃபூல் பிஹி என்றால் செயற்படு பொருள் என்ற கருத்துல வரும். அப்ப இருமையில வரக்கொள்ள, முசன்னாவில வரக்கொள்ள, முசன்னா படிச்சுக்கிறீங்க தானே? முசன்னால வரக்கொள்ள இந்த இங்க நான் என்ன செய்யும்டா அலிஃப் யாவாக மாற்றப்படும். உஸ்புஆனி என்பது உஸ்புஐனி என்று மாறும். இப்ப உதாரணமாக நான் 2 பேனைகளை வாங்கினேன் என்று வரக்கொள்ள நீங்க எப்படி எழுதுவீங்க? 2 பேனைகளை நான் வாங்கினேன் என்று நாங்க சொன்னா வாங்கினேன், அதுக்கு நாங்க என்ன சொல்றது? வாங்கினேன் இஸ்தரைத்து. ஏன்னா நான் வாங்கினேன். இஸ்தரைத்து. இஸ்தரைத்து எதனை வாங்கினேன்? 2 பேனைகளை. சரியா? 2 பேனைகள் என்று சொல்லக்கொள்ள எப்படி வரும்? அப்ப இஸ்தரைத்து பல. இப்ப கலமுன் அண்டா 1 பேனை, கலமானி அண்டா 2 பேனைகள். அப்ப கலமானி என்று வருமா? இஸ்தரைத்து கலமானி. அப்படியா எழுதுறது? கலமைனி. விளங்கினா உங்களுக்கு? இஸ்தரைத்து கலமைனி என்று எழுதுற. ரைட். அதே போல நான் 2 புத்தகங்களை வாசித்தேன். அப்ப நான் வாசித்தேன் என்ன சொல்றா? கரத்து. நான் வாசித்தேன். 2 புத்தகங்களை வாசித்தேன். அப்ப கிதாபுன் அண்டா 1 புத்தகம், கிதாபானி அண்டா 2 புத்தகங்கள். அப்ப இந்த இடத்துல கரத்து கிதா எப்படி வரும்? கிதாபைனி என்று வரும். சரியா? கரத்து கிதாபைனி. நான் 2 புத்தகங்களை வாசித்தேன். ஓகே. இந்த மாதிரி
ரைட். அப்ப முசன்னால வரக்கொள்ள நாங்க இருமையில் எழுதக்கொள்ள இந்த யாவை பயன்படுத்துற அலிஃப் நீக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன வரும்? யா வரும். இஷ்தரைத்து கலமைனி கரத்து கிதாபைனி என்ற அந்த அமைப்பில தான் வாக்கியங்கள் வரும். அப்ப கதத்தில் ஆயிலத்து குடும்பம் கழித்தது. சரியா? குடும்பம் கழித்தது. உஸ்பு ஐனி 2 கிழமைகளை பி மக்கா மக்காவில் என்று வருங்க. ரைட். அடுத்த 2வது பாருங்க. என்ன சொல்? அத்தில் மீது யஸ்ஹபு இலல் மக்தபதி ரைட் லியக்துப லியர்சும லியக்ரா. என்ன சொல் வரணும்? ஓகே ரைட். அத்தில் மீது யஸ்ஹபு இலல் மக்தபதி. அத்தில் மீது யஸ்ஹபு மாணவன் போகின்றான். சரியா? யஸ்ஹபு மாணவன் போகின்றான். இலல் மக்தபதி நூலகத்திற்கு மாணவன் போகின்றான் செல்கின்றான். லியக்துப எழுதுவதற்காக. லியர் சும வரைவதற்காக. லியக்ர வாசிப்பதற்காக. அப்ப மிக பொருத்தமான சொல் என்னன்னு சொன்னா லியக்ர. பொதுவாக இப்ப நீங்க யோசிக்கலாம், லைப்ரரி போய்ட்டும் எழுதுறதானே, அப்ப லியக்துப என்பது பிழையா என்று பார்த்தோம்டா பிழை இல்லை. ஆனா மிக பொருத்தமான விட இருக்கிறதிலேயே லியக்ர நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை எடுத்து நாங்க என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அப்ப அத்தில் மீது யஸ்ஹபு இலல் மக்தபதி லியக்ர என்பது விடையாக வரும். ரைட். அடுத்த பாருங்க 3வது என்ன? வாசிங்க பார்க்க. ஃபாத்திமா وزينب ஜைனப் ايش الدرس ஓகே. என்ன சொல் வரணும்? تكتباني தக்துபானி. வெரி குட். ஏன்னா ஃபாத்திமா ஜைனப் 2 பேரும் இரு பெண்கள். அப்ப ஃபாத்திமா ஜைனப் என்று ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல பின்னுக்கால வரக்கூடிய அந்த வினைச்சொல் இருமையில தான் வரும். இப்ப ரைட், நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஃபாத்திமா ஜைனப். இப்ப இதுல பெயர் சொல் ஆரம்பத்திலேயே தரப்பட்டிருக்குது இல்லையா? பேர் வந்து ஆரம்பத்திலே வந்திருக்குது. ஃபாத்திமாவும் ஜைனபும் பாடத்தை எழுதுகின்றார்கள். தக்துபு வண்டா 2 கருத்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், முன்னிலையில ஆண் ஆண் ஆண ஒரு ஆண் பால்ல வந்து ஒருமை, முன்னிலை ஆண் பால் ஒருமையில தக்துபு வண்டா நீ எழுதுகிறாய். அதே போல படற்கையில பெண்பால் ஒருமை என்று வரக்கொள்ள தக்துபு வண்டா அவள் எழுதுகிறாள் என்ற கருத்துல வரும். ஓகே. அப்ப தக்துபு தக்துபானி அவங்களுக்கு சருப் செஞ்சு பார்த்தா விளங்கும். யக்துபு யக்துபானி யக்துபூன தக்துபு தக்துபானி யக்துப்ன. அப்ப தக்துபானி என்றா அவர்கள் இருவர் எழுதுகின்றார்கள் என்ற கருத்துல வரும். யக்துபூன என்றா அவர்கள் பலர் ஆண்கள் எழுதுகிறார்கள். சரியா? இப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க. ஓகே. இப்ப ஃபாத்திமா ஜைனப், ஃபாத்திமாவும் ஜைனபும் தக்துபானி எழுதுகின்றார்கள் அத்தரிச பாடத்தை. இப்ப இதுல நீங்க சரியா இப்படி எழுதுவதாக இருந்தால் முதலாவதாக வினை சொல்லை பயன்படுத்துவதாக இருந்தால் நாங்க என்ன சொல்ல பயன்படுத்தணும்னா தக்துபு என்ன சொல்லத்தான் பயன்படுத்தணும். தக்துபு ஃபாத்திமா ஜைனப். நல்லா விளங்கொள்ளுங்க. ரைட். முதலாவதாக நாங்க வினை சொல்ல எழுதுவதாக இருந்தால் அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்க என்ன செய்யறோம்? ஒருமையில தான் எழுதுறோம். விளங்கினா அவளுக்கு? ஒருமையில தான் நாங்க எழுதுறோம். தக்துபு ஃபாத்திமா ஜைனப். ஆனா இந்த வினை சொல்ல நாங்க என்ன செய்யறோம்? பின்னுக்கால் எழுதுவதாக இருந்தால், குறிப்பிட்ட பேரு சொற்களுக்கு பின்னால பேரு சொற்களை எழுதிவிட்டு நாங்க வினை சொற்கள் எழுதுவதாக இருந்தால் அந்த பேரு சொல் ஒருமையாக வந்தால் வினை சொல் ஒருமையாகவும், பேரு சொற்கள் பன்மையாக வந்தால் வினை சொல்லும் பன்மையாகவும், பேரு சொற்கள் இருமையாக வந்தால் வினை சொற்களும் இருமையாகவும் வரும். ரைட். இப்ப உதாரணமா நான் சொல்றேனே. ரைட். இதுல கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் எழுதுறேன். ரைட். தக்துபு ஃபாத்திமா. ஓகே. இப்ப இந்த இடத்துல அவதானிச்சு கொள்ளுங்க. ரைட். தக்துபு ஃபாத்திமா, தக்துபு ஃபாத்திமா. ரைட். ஃபாத்திமா எழுதுகின்றாள். இதையே நாங்க அந்த பேரு சொல்ல முதலாவதாக எழுதினால் ஃபாத்திமா தக்துபு என்று வரும். ஏண்டா ஃபாத்திமா ஒருமை என்ற காரணத்தினால. சரியா? ஓகே. 2வது பாருங்க. இப்ப நான் எழுதுறேன்.
தக்துபு ஃபாத்திமா, சரியா, ஃபாத்திமா வ ஸைனப். ரைட், தக்துபு ஃபாத்திமா வ ஸைனப். இதை நான் இப்ப என்ன செய்றேன், ஃபாத்திமா என்ற சொல்லையும் ஸைனப் என்ற சொல்லையும் ஆரம்பத்துல போட்டு எழுத போறேன். அதாவது ஃபாத்திமா, ஃபாத்திமா, ரைட், அடுத்தது வ ஸைனப், ஓகே, தக்துபானி என்று வரும். தக்துபானி, சரியா, ஃபாத்திமா வ ஸைனப் தக்துபானி என்று வரும். உங்களுக்கு விளங்கினா? ஓகே, ஃபாத்திமா வ ஸைனப் தக்துபானி. ரைட், அடுத்து பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், 2 பேர் அல்ல 3 பேரை போட போறேன். அப்ப நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன் லேசுக்கு. ரைட், ஃபாத்திமா, அதாவது இப்ப ஒருமை சொல்ல இந்த நாங்க வினை சொல் ஆரம்பமாக கொண்டு எழுதுவதாக இருந்தால் தக்துபு ஃபாத்திமா வ ஸைனப், உதாரணமாக வசல்மா என்று எழுதலாம். வசல்மா. இப்ப நாங்க ஃபாத்திமாவையும் ஸைனபையும் சல்மாவையும் ஆரம்பமாக கொண்டு வசனத்தை ஆரம்பிச்சால் அங்கே எப்படி மாறும்? ஃபாத்திமா வ ஸைனப், ரைட், வசல்மா, எப்படி வரும் அங்கே? சொல்லுங்க பார்க்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யக்துபுன அண்டு வரும் இல்லையா? ரைட், யக்துபுன. ஓகே, விளங்கினோ தெரியா? பாருங்க, இப்ப பெயர் சொல்லை கொண்டு நாங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல பெயரு சொல் ஒருமையாக இருந்தால், பெயரு சொல் ஒருமையாக இருந்தால், ரைட், என்ன செய்யும்? அதோட வினை சொல்லும் ஒருமையாக வரும். அதே போல பெயரு சொல் இருமையாக இருந்தால் வினை சொல்லும் இருமையாக வரும். ஃபாத்திமா வ ஸைனப் தக்துபானி. பெயரு சொற்கள் பன்மையாக இருந்தால் ஃபாத்திமா வ ஸைனப் வசல்மாண்டு 3 பேரை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அப்ப யக்துபுன என்று வரும். ஆனால் நாங்க வினை சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல பெயரு சொல் ஒருமையாக இருந்தாலும் சரி, பெயரு சொல் இருமையாக வந்தாலும் சரி, பெயரு சொல் பன்மையாக வந்தாலும் சரி, நாங்க வினை சொல்ல ஒருமையில தான் எழுதுற. தக்துபு தக்துபு தக்துபு, சரியா? தக்துபு ஃபாத்திமா, தக்துபு ஃபாத்திமா வ ஸைனப், தக்துபு ஃபாத்திமா வ ஸைனப் வசல்மா அன்று நாங்க வினை சொல்ல ஒருமையில மாத்திரம் தான் எழுதுறது. கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்கினா? இல்லாட்டி இன்னொரு முறை சொல்லணுமா? விளங்கினா? ரைட், ஓகே, சரி. ரைட், ரைட். அப்ப அடுத்த பாருங்க. அடுத்தது என்ன? அஸ்ஸய்யாரத்து ஹம்ரா அண்டிக்குது. அஸ்ஸய்யாரானா கருத்து என்ன? வாகனம். வாகனம், வாகனம், சரியா. ஹம்ராண்டா சிவப்பு நிறம். ஹம்ராண்டா சிவப்பு நிறம். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஹாதிஹி, ஹாதா, ஹாதானி அண்டிக்குது. இப்ப என்ன சொல் பொருத்தமான சொல்? ஹாதிஹியா, ஹாதாவா, ஹாதானியா? ஹதிஹி. ஹாதிஹி. ஏன் ஹாதிஹி வரும்? செய்யாரத்தின் வந்து பெண்பால். வெரி குட். செய்யாரத்துன் என்ற சொல் பெண்பால். அப்ப ஹாதா என்பது ஆண்பாலுக்காக பயன்படுத்துற சொல், இஸ்முல் இஷாரா, சுட்டு பெயர். ஹாதானி என்பதும் இஸ்முல் இஷாரா, ஆண்பால் சொல், சரியா? ரைட். அப்ப அஸ்ஸய்யாரத்து என்பது பெண்பால் சொல்லாக இருப்பதன் காரணமாக ஹாதிஹி ஸய்யாரத்து ஹம்ரா என்று வரும். இந்த வாகனம் சிவப்பு நிறமாகும். ஹாதிஹி ஸய்யாரத்து ஹம்ரா, இந்த வாகனம் சிவப்பு நிறமாகும். ரைட், ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. இதென்ன? நக்துபு அர்-ரிசாலத, நக்துபு அர்-ரிசாலத. ஹுவ, நஹ்னு, அன. என்ன சொல் வரும்? நஹ்னு. நஹ்னு. ஏன் நஹ்னு என்று வரும்? நக்துபு பன்மை. ரைட், நக்துபு பன்மையாக இருக்குது, நாம் எழுதுகின்றோம். அப்ப அன என்ற சொல்ல பயன்படுத்த மேலாது, அப்ப நான் என்ற கருத்துல வரும். ஹுவ என்ற சொல்ல பயன்படுத்த மேலாது, அவன் என்ற கருத்துல வரும். அப்ப நக்துபு என்று வரக்கொள்ள நஹ்னு நக்துபு, நாங்கள் எழுதுகின்றோம். நஹ்னு நக்துபு அர்-ரிசாலத, நாங்கள் கடிதத்தை எழுதுகின்றோம் என்று வரும். சரியா? ரைட், ஓகே.
உங்களுக்கு கிளியரா? இந்த பகுதி கிளியரா? உஸ்தாத். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, வளமையாக வரக்கூடிய ஒரு வினாதான் லா ஹத்தன் தஹ்தல் முத்தராதிஃப் அல் முனாசிப் லில் கலிமத்தில் மக்தூதா. சரியா? கீழ்கோடிடப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான ஒத்தகருத்து சொல்லை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக அண்டிக்குது. எங்களுக்கு நாங்க வளமையாக பார்த்து வரதான் விளங்கி இருக்கும். முதலாவது சொல் என்ன? தஹலத் தஹலத் அல் உம்மு அல் ஹுஜ்ரத. தஹலத் அல் உம்மு தஹலத்தில் உம்முல் ஹுஜ்ரத. அப்ப ஹுஜ்ரா என்ற சொல்லுக்கு கோடிக்கப்பட்டிருக்குது. என்ன சொல் வரும்? அல் மக்தபா அல் ஹுருஃபா அல் பைத். அல் ஹுருஃபா, ரைட். அப்ப அல் ஹுஜ்ரத்து என்ற கருத்து என்ன? அறை. அல் ஹுருஃபத்து என்றாலும் கருத்து அறைதான், ரைட். அப்ப தஹலத்தில் உம்மு தாய் நுழைந்தால், தாய் நுழைந்தால், அல் ஹுஜ்ரத அறைக்குள் நுழைந்தால். அப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை அவதானிக்கணும். தஹலத்தில் உம்மு இலல் ஹுஜ்ரதி என்று வந்தில்ல. அப்ப இலா என்ற சொல் வந்தில்ல, ரைட், ஓகே. அப்ப தஹலத் என்ற சொல் வந்தால் இலா என்ற இடைச்சொல் வராது, ஹர்ஃபு ஜர் வராது. இப்ப தஹலத்தில் உம்மு தாய் நுழைந்தால், அல் ஹுஜ்ரத அறைக்குள் தாய் நுழைந்தால், சரியா என்றுதான் வரும். இப்ப உதாரணமாக சார் இதுல வந்து தஹல்த என்று ஃபர்ஸ்ட் வந்தீங்க சார். இல்ல, நீங்க சென்ல வினை சொல் வந்து தஹல என்று வரும். தஹல்த என்று வந்திருக்குதா? இல்லை. இப்ப நீங்க தஹலைய சருப் செய்யுங்களே. தஹல, தஹலா, தஹலு, தஹலத். சரியா? நல்லா பாருங்க. தஹல நுழைந்தான், தஹலா, தஹலு, தஹலத் அவள் நுழைந்தாள். அப்படின்னா தாய் ஒருமைதானே. அப்ப தஹலத்தில் உம்மு. சரியா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ விளங்கல்ல. இப்ப சரியாத்தான் வந்திருக்குது. தஹலத்தில் உம்மு தாய் நுழைந்தாள். இதுல அல் உம்மு என்ற சொல் ஆரம்பமாக வந்தாலும் தஹலத் என்று மாத்திரம்தான் வரும். தஹலத் அல் உம்மு. நீங்க இதை வாசிக்கிற நேரம் தஹல் தெண்டு வாசிக்கலாதே. ஏண்டா தஹல் தெண்டா நீ நுழைந்தாய் என்றுதான் வரும். தஹல் தெண்டா ஆண் பால நீ நுழைந்தாய், தஹல்தி என்றா பெண் பால நீ நுழைந்தாய் என்று வரும். அப்ப இப்ப அது வந்து ஹரக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு பின்னுக்கால வார சொல்ல வச்சு அல் உம்மு என்ற சொல் வந்திருக்குது. எனவே நாங்க ஒரு நாளும் தஹல்து என்றோ தஹல்தி என்றோ நாங்க உச்சரிக்க கூடாது. எப்படி உச்சரிக்கணும்? தஹலத். இப்ப உதாரணமாக ஃபாத்திமா எனக்கு முன்னால் இருக்கிறாங்க. நான் ஃபாத்திமாவை பார்த்து சொல்றேன், யா ஃபாத்திமா தஹல்தல் பைத்த. யா ஃபாத்திமா தஹல்தல் பைத்த. அப்ப அந்த இடத்துல ஹரக்கத் இல்லாவிட்டாலும் யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, தஹல்தி, சரியா, ஃபாத்திமாவே என்றதை வச்சு நீங்க எப்படி வாசிப்பீங்க? தஹல்தி என்று வாசிப்பீங்க. ஏன்னா முன்னுக்கால முஹம்மது இருக்கிறாரு. அப்ப யா முஹம்மத் தஹல்தல் மக்தபத்த, சரியா. அப்ப ஹரக்கத் இல்லாவிட்டாலும் கூட நான் சொன்னத்தை வச்சு யா முஹம்மத், முஹம்மதே. அப்ப முன்னிலையில யாரு? ஒரு ஆண் இருக்கிறாரு, ஒரு ஆண் இருக்கிறாரு. எனவே நாங்க தஹல்தேன்னு சொல்லத்தான் நாங்க என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம், ரைட். அப்படி எதுவும் இல்லாம வார சந்தர்ப்பத்துல நாங்க வந்து இந்த இடத்துல எப்படி வாசிக்கணும்? தஹலத் தான் வாசிக்கணும். அப்ப தஹலத்தில் உம்மு தாய் நுழைந்தால், அல் ஹுஜ்ரத அறைக்குள். தஹலத்தில் உம்மு அல் ஹுஜ்ரத தாய் அறைக்குள் நுழைந்தால் என்று வரும். ஓகே. இப்ப இதுல வந்து அல் மக்தபா என்ற சொல் நூலக சாலை அது அப்படியே வரும். அல் பைத் என்ற சொல்லுக்கு ஏதாவது அல் குருஃபா, எஸ், விட வந்து அல் ஹுஜ்ராக்கு விட அல் குருஃபா. அல் பைத் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்னைக்குது வேற? மன்சில். மன்சில் வேற? அத்தார். ஓகே. என்ன? அல் மன்சில் என்ற சொல். அல் மன்சில் வீடு, ரைட். அதே போல அத்தார், அத்தார் என்றாலும் கருத்து என்ன? வீடு, சரியா. அந்த ரெண்டு சொல்லையும் எங்களுக்கு அல் பைத் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்தாக பயன்படுத்தலாம், ரைட். அடுத்த பாருங்க. சரி, இதை எப்படி வாசிக்கிற? ஜுர்துவா, ஜுர்தியா, ஜுர்தயா? ஜுர்து வழங்கின அவளுக்கு. ஜுர்து கர்யதக, ஜுர்து கர்யதக ஃபில் உத்லத்தில் மாதியா. கருத்து சொல்லுங்க பார்க்க, யாரு சொல்லலாம்?
அடுத்து சொல்லுங்க. ஜுர்து கரியத்தக ஃபில் உத்லத்தில் மாதியா. ஜுர்து என்றா என்ன கருத்து சொல்லுங்களே. ஜுர்து என்றா என்ன கருத்து? நான் தரிசித்தேன். ஓகே, நான் தரிசித்தேன். இதே தரிசித்தேன் கர்யத்தக. கர்யத்தக கர்யத்துன் என்றா கடந்த விடுமுறையில் உங்களது கிராமத்தை தரிசித்திருந்தேன். வெரி குட். கடந்த விடுமுறையில் உங்களுடைய கிராமத்தை நான் தரிசித்தேன். ஜுர்து கர்யத்தக ஃபில் உத்லத்தில் மாதியதி. கடந்த விடுமுறையில். அப்ப இங்க நான் மாதியாண்டா கடந்த என்ன கருத்துல வரும். அப்ப கோடடிக்கப்பட்டிருக்கிறது என்ன? அல் உத்லா. அல் உத்லா என்ற சொல்லுக்கு பொருத்தமான சொல் என்ன? அல் உஸ்பூ, அல் ஐயாம், அல் இஜாஸா. அல் இஜாஸா. அல் இஜாஸான்னாலும் கருத்து விடுமுறையை குறிக்கும். அல் உஸ்பூ அண்டா கருத்து என்ன? வாரம். அல் ஐயாம் என்றா வருடம். அல் ஐயாம் நாட்கள். நாட்கள். அல் ஐயாம்னா நாட்கள். யௌமுன் ஐயாமுன். யௌமுன் என்ற கருத்து நாள், ஐயாம் என்ற கருத்து நாட்கள். அப்ப வருடத்தை குறிக்கிற சொல் என்ன? வருடம். ஆம். ஆம் அல்லது ரெண்டு சொல் இருக்குது. சனத்துன். ஏன்னா ஆமுன் அல்லது சனத்துன். சரியா? ஆமுன் அல்லது சனத்துன். ஓகே, நீங்க கையில இப்ப பேப்பர் இருந்தா லேசி குறிச்சு கொண்டே போகலாம். மாதத்தை குறிக்கிற சொல் என்ன? மாதத்தை குறிக்கிற சொல் ஷஹருன். ஓகே, மாதத்தை குறிக்கிற சொல் ஷஹருன். வெரி குட். அப்ப யோமுன் என்ற நாள், உஸ்பூன் என்ற வாரம், ஷஹருன் என்ற மாதம், சனத்துன் என்ற கருத்து வருடம். சனத்துன் அல்லது ஆமுன் ரெண்டு சொல்லையும் பயன்படுத்துவார்கள். ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. மூணாவது யஹ்சுலு அஹ்மத். யஹ்சுலு அஹ்மத் அலா ஜாயிஸத்தி ரஸ்மி. ரைட். கருத்து சொல்லுங்க. யஹ்சுலு அஹ்மத் அலா ஜாயிஸத்தி ரஸ்ம். கருத்து சொல்லுங்க பிள்ளைகள். யஹ்சுலு அஹ்மத் அலா ஜாயிஸத்தி ரஸ்ம். இப்போ ஒருவேளை இந்த வாக்கியம் டிரான்ஸ்லேஷன் வந்திருந்தா நீங்க எப்படி எழுதுவீங்க? அஹ்மத் ஓவியத்தினுடைய விருதியை பெற்றார். ஓவியத்துக்குரிய விருதை பெற்றான். விருதை பெற்றான். ஓகே, விருது. ரைட். ஓகே, விருதை பெற்றான். அப்ப ஜாயிஸத்துன்டா கருத்து என்ன? நீங்க சொன்ன மாதிரி விருது என்று சொல்லலாம் அல்லது பரிசு. ஹதியா பரிசு. சரியா? பரிசு என்று சொல்லலாம். ரைட். அப்ப யஹ்சுலு அஹ்மத் அலா ஜாயிஸத்தி ரஸ்ம். பெற்றானா பெறுகிறானா? அதை இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பெறுகிறான். ஓகே, வெரி குட். சரியா? பெறுகிறான் அல்லது பெற்றுக்கொள்வான் ரெண்டு கருத்திலே சொல்லலாம். பெற்றான்டா அங்க இறந்த காலத்துலதான் நீங்க மொழிபெயர்க்கிறீங்க. அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. இறந்த காலத்துல வந்தா இறந்த காலத்திலையும், நிகழ்காலத்துல வந்தா நிகழ்காலத்துல இருந்தா நாங்க என்ன செய்யணும்? மொழிபெயர்க்கணும். ரைட். அப்ப அஹ்மத் ஓவியத்துக்குரிய பரிசிலை பெற்றுக்கொள்கிறான் அல்லது பெற்றுக்கொள்வான். ஜாயிஸத்துன் என்ற சொல்லுக்குரிய ஒத்தகரத்து சொல் என்ன? ஹதியத்துன். ஹதியத்துன். ஓகே, அன்பளிப்பு, கிஃப்ட் என்ற சொல்றது. ரைட். அப்ப அல்வான் என்ற கருத்து என்ன? அல்வான் நிறங்கள். அப்ப இட ஒருமை சொல் என்ன? லவுன். லவுனுன் அல்வானுன். இது என்ன சொல்? இத வாசிங்க. குர்ராசத்துன். அப்படி என்ன? அதிரையா? குர்ராசத்துன்டா வழங்கல்ல. கொப்பி.
சரியா? அப்ப கதிரைக்கு என்ன சொல்றது? குர்சி. குருசியுன். குருசியுன். ரைட்? குருசியுன். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க 4வது. ரைட்? ஜாஅ அத்துல்லாபு இலா ஸஃபி. ஜாஅ அத்துல்லாபு இலா ஸஃபி. எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஜாஅ அத்துல்லாபு இலா ஸஃபி. மொழிபெயருங்க பார்க்க. மாணவர்கள் வகுப்பிற்கு வந்தனர். ரைட். மாணவர்கள் வகுப்பிற்கு வந்தனர். ரைட். அப்ப ஜாஅ என்ற சொல்லுக்கு ஒத்த சொல் என்ன? கதிம. கதிம. ஓகே, வெரி குட். கதிம வந்தான். அப்ப வந்தனர். கதிம. காம என்ற கருத்து என்ன? காம நின்றான். நின்றான். ஓகே, காம. இஸ்தகாம என்ற அது ஒருவேளை தெரியாமல் இருக்கும். இஸ்தகாம என்ற என்ன? இஸ்தகாம. ரைட். இஸ்தகாம என்றா நாங்க ஒரு விஷயத்துல ஸ்திரமா இருக்கிறது. இப்ப இஸ்தகாம என்ற சொல்லில் இருந்துதான் முஸ்தகீம் என்ற சொல் வருது. இஸ்தகாம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையை எமக்கு காட்டுவாயாக. இப்ப இஸ்தகாம என்ற ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நாங்க ஸ்திரமாக நிலையாக இருக்கிறத தான் நாங்க இஸ்தகாம என்ற சொல்லக்கூடாக பயன்படுத்துறது. சரியா? ரைட். அப்ப இதுல வந்து ரைட். அப்ப ஜாஅ என்ற சொல்லுக்குரிய ஒத்தகருத்து சொல் கதிம. அத்துல்லாப் என்ற சொல்லுக்கு ஒத்தகருத்து சொல் சொல்லுங்க பார்க்க. அத்துல்லாப் என்ற மாணவர்கள். அத்தலாமீது. வெரி குட். அத்தலாமீது. பன்மையில வந்து அத்தலாமீது கொண்டு வரும். அஸ்ஸஃப் என்ற சொல்லுக்கு ஒத்தகருத்து சொல் அல் ஃபஸ்ல். அஸ்ஸஃப் அல் ஃபஸ்ல். அத்துல்லாப் அத்தலாமீத் ஜாஅ கதிம. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க பார்க்கலாம். இப்ப அத்துல்லாப் என்பது பன்மை சொல்லாக வந்தாலும் ரைட், முதலாவதாக நாங்க வினை சொல்லை எழுதுவதாக இருந்தால் ஒருமையில தான் எழுதுற. ஜாஅ வந்தான் அப்படித்தான் எழுதுற. ஆனா நாங்க மொழிபெயர்க்கல ஜாஅத்துல்லாப் மாணவர்கள் வந்தனர். ஒருவேளை அத்துல்லாப் என்ற சொல்ல நாங்க ஆரம்பத்தில் எழுதுவதாக இருந்தால் அத்துல்லாபு ஜாஅ என்று வருமா, ஜாஉ என்று வருமா? ஜாஉ. அத்துல்லாபு ஜாஉ இலா ஸஃபி என்று வரும். மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்தார்கள். ரைட். ரெண்டு கருத்தும் ஒன்றுதான். ஆனா எழுதக்கூடிய அமைப்பை பொறுத்து நாங்க எழுதுகின்ற அந்த வினை சொல்லில் மாற்றம் ஏற்படும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த 5வது வாசிங்க. அல் கிதாபு அலன் நாஃபிதா. வெரி குட். அல் கிதாபு அலன் நாஃபிததி. என்ன கருத்து? புத்தகம் ஜன்னல் மீது உள்ளது. புத்தகம் ஜன்னல் மீது உள்ளது. புத்தகம் ஜன்னல் மீது உள்ளது. சரி. அந்நாஃபிதா என்ற சொல்லுக்குரிய ஒத்தகருத்து சொல் என்ன? ரெண்டாவது வாசிங்க. ரெண்டாவது என்ன? அசுப்பாக். சரியா மகன்? அசுப்பாக். ஓகே, விட தெரியும் ஆனா வாசிக்க கஷ்டம். என்ன? அசுப்பாக். ரெண்டும் வராது சார். அதால அங்க அது சரியா? அடுத்த ரெண்டும் வராது என்றதால இதுதான் வரும் என்றது உங்களோட கெஸிங் சரி. ஆனா வாசிக்க கஷ்டம். பிரச்சனை இல்லை. எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எழுதிட்டு வந்தா சரி. அசுப்பாக். அது குருசிக்கு வந்தா அவள் எல்லாருக்கும் தெரியும் கதிரை என்று. அப்பாவிலான கருத்து மேசை. எனவே ரெண்டும் வராது என்ற காரணத்தால் நடுவில் இருக்கிற வரும். நடுவில் இருக்கிறது என்ன அன்னு கேட்டா அசுப்பாக்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அசுப்பாக். அப்ப அந்நாஃபிதத்து அசுப்பாக். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள. ஷீனுக்கு சத்தி வச்சு லம்மத் வைங்க. பாவுக்கு சத்தி வச்சு பத்ஹா வைங்க. ரைட். அப்புறதுக்கு கேஃபுக்கு லம்மத். அப்ப அசுப்பாக் வந்து நீங்க வாசிப்பீங்க. ரைட். இது கிளியரா இப்ப? சரியா? ரைட். இப்ப தஹல என்ற சொல் வந்திருக்குது. தஹல என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்ன? ஹரஜ. சரியா? ஹரஜ. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. லா ஹப்தன் தஹ்தல் கலிமத்தில் முவாத்த அல் முனாசிபா லில் கலிமத்தில் மக்தூதா. கீழ்கோடிடப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான எதிர் கருத்து சொல்லை
அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக அடிக்குது. முதலாவது வாசிங்க. فتح زيد الباب. ரைட். ஃபதஹ ஸைத் அல் பாப. கருத்து சொல்லுங்க. ஃபதஹ ஸைத் அல் பாப. زيد கதவை திறந்தான். ஸைத் கதவை திறந்தான். அப்ப ஃபதஹ என்று சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்ன? அல் கலிமத்துல் முலாத்தா என்ன? அகுலக. அகுலக. அகுலக என்ன கருத்து என்ன? மூடினான். மூடினான். அகுலக மூடினான். தகல என்றா நாங்க இப்பதான் பார்த்தோம் நுழைந்தான். கசர என்ற கருத்து என்ன? கசர உடைத்தான். உடைத்தான். ஓகே, கசர என்ற கருத்து உடைத்தான். அப்ப ஃபதஹ அகுலக. ஃபதஹ என்றா திறந்தான், அகுலக என்ற கருத்து மூடினான். சரி. ரெண்டாவது என்ன வாசிங்க? ரெண்டாவது அனா காதிமுன் இன் கொழும்பு. ரைட். அன காதிமுன் மின் கூலும்பு. ரைட். கூலும்பு. அதுதான் நாங்க கொழும்பு என்று சொல்றது. கூலும்பு தான் இப்படித்தான் எழுதுறதா? கூலும்பு. ரைட். இத வாசிங்க. நான் நான் கொழும்பிலிருந்து வருகிறேன். கொழும்பிலிருந்து வருகின்றேன். காதிம் நான் வரக்கூடியவன், வருகின்றேன். அப்ப காதிம் என்ன சொல்லக்கூடிய கலிமத்துல் முலாத்தா மாஹிய? அது என்ன? கலிமத்துல் முலாத்தா என்ன? முசாஃபிர். விளங்கினா? முசாஃபிர். ரைட். முசாஃபிர் நான் பயணிக்கின்றேன். அப்ப உதாரணமாக இப்ப நான் காதிமுன் மின் கொழும்பு என்றா நான் கொழும்பிலிருந்து வருகிறேன். இப்ப நான் கொழும்புக்கு பயணிக்கின்றேன் என்று வரக்கொள்ள, கொழும்புக்கு நான் போறேன், கொழும்புக்கு நான் செல்றேன் என்று வரக்கொள்ள இது முசாஃபிரா இல்லாட்டி ஜாஹிபுனா? ஜாஹிபுன் இல்லையா? முசாஃபிருன் என்ற சொல்ல விட மிக பொருத்தமான சொல் ஜாஹிபுனா. ஆனா முசாஃபிரும் ஓகே முகீம். ரைட். முசாஃபிர் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து என்னன்னு கேட்டா முகீம். முகீம் என்றா தெரியுமா உங்களுக்கு? முகீம் என்றா தரிச்சிக்கிறது. எஸ், வெரி குட். முசாஃபிர் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் நான் எழுதுறேன். ஓகே, இப்படி வரும். முகீமுன் எழுதி கொள்ளுங்களா? முகீமுன் 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 என்று வார. முகீமுன் முசாஃபிரும். சரியா? இப்ப நீங்க ஒருவேளை அரபு படிச்சிருந்தா இது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். முசாஃபிர் அண்டா கருத்து பயணம் போறது, முகீம் என்றா பயணம் போகாம ஊரிலேயே தரிசிக்கிறது முகீம் என்ற. இந்த இடத்துல கருத்து ரீதியாக பார்க்க கொள்ள சில நேரம் முசாஃபிர் என்பது பொருத்தமாக இருந்தாலும் மிக பொருத்தம் முசாஃபிரை விட ஜாஹிபுன் என்ற சொல். என்ன ஜாஹிபுன் என்ற சொல் இருக்கிறதால ஜாஹிபுன் என்பது தான் வரணும். இப்ப கதிமேண்டா வந்தான், ஜஹபேண்டா போனான். இப்ப காதிமுன்டா வரக்கூடியவன், ஜாஹிபுன்டா செல்லக்கூடியவன், போகக்கூடியவன் என்ற கருத்துல வரும். அப்ப ஆனா காதிமுன் மின் கொழும்பு வந்தா நான் கொழும்பிலிருந்து வருப்பவன். அப்ப எதிர்கருத்துல நாங்க சொல்வதாக இருந்தால் ஆனா ஜாஹிபுன் இலா கொழும்பு, நான் கொழும்புக்கு செல்பவன் என்ற கருத்துல வருமே. ரைட். அடுத்த பாருங்கோ. அல் ஹதீகத்து வாசிஅத்துன். அல் ஹதீகத்து வாசிஅத்துன் கருத்து என்ன? தோட்டம் விசாலமானது. தோட்டம் விசாலமானது. தோட்டம் விசாலமானது. இப்ப இதுல வாசிஅத்துன் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்ன? லையகத்துன். வெரி குட். லையகத்துன் ஒடுங்கியது என்ற கருத்துல வரும். லையகத்துன். சரியா? அல் ஹதீகத்து என்ன சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல் என்ன? ஒத்த கருத்து புஸ்தானன். வெரி குட். புஸ்தானுன். சரியா? புஸ்தானுன். அப்ப ஜமீலத்துன் அழகானது, கபீரத்துன் பெரியது. கபீரத்துன் எதிர்கருத்து சொல் சகீரத்துன். சகீரத்துன். ஜமீலத்துன் எதிர்கருத்து சொல் கபீஹத்துன். வெரி குட். ஓகே, அத எழுதி கொள்ளுங்களா? என்ன சொல்? கபீஹத்துன் என்று வரும். கபீஹத்துன். தெரியாதாக்கள் நோட் பண்ணி கொண்டா நல்லம. சரியா? அடிப்படை சொற்கள். கபீஹத்துன் அலங்கோலமானது, அவலட்சணமானது. அதாவது என்ன சொல்றது? ஜமீலத்துனண்டா அழகானது, கபீஹத்துனண்டா கருத்து அவலட்சணமானது.
சரியா? ரைட். ஜமீலத்துன் கபீஹத்துன் கபீரத்துன் சகீரத்துன் வாசிஅத்துன் லையகத்துன் என்று வரும். ரைட். மூணாவது வாசிங்க. மூணாவது சரி, மூணாவதுல நாலாவதுண்ணா. நாலாவது சாண்டிக்குது. السؤال الثاني سهل. வெரி குட். அஸ்ஸுஆலு ஸானி ஸஅபுன். சஹ்லுன். சஹ்லுன் என்றிருக்கிற அப்ப எதிர்கருத்து என்ன? ஸஅபுன், கடினமானது. அஸ்ஸுஆலு ஸானி, இரண்டாவது வினா. சஹ்லுன், இலகுவானது. சஹ்லுன் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் ஸஅபுன், கடினமானது. வாலிஹ் என்ற கருத்து என்ன? வாலிஹ், தெளிவுபடுத்து. தெளிவானது. சரியா? தெளிவானது. அஸ்ஸுஆலு ஸானி வாலிஹ், இரண்டாவது கேள்வி தெளிவானது. உதாரணமாக, சரியா? மாஉன் நஹ்ரி வாலிஹ், ரைட். ஆற்று நீர் தெளிவானது. ரைட். அந்த மாதிரி சொல்லலாம் எங்களுக்கு. ரைட். அடுத்து கடைசியாக உள்ளது என்ன? சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சனத்தின். அப்ப இதுல மொழிபெயர்ங்க பார்க்க. முதலாவது சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சன. மொழிபெயர்ங்க. ஹசன் ஒரு வருடத்துக்கு பின் அவனுடைய ஊருக்கு மீளுவான். வெரி குட். ஹசன் ஒரு வருடத்துக்கு பிறகு அவனுடைய ஊருக்கு மீளுவான். ரைட். ஓகே. அப்பீல பஅத என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து சொல்ல என்ன? பஅத قبل. கபில. அப்ப அமாம வராதா? அமாம் என்றாலும் கருத்து முன்னால் தானே. பஅத என்ற பிறகு, அமாம் என்றது முன்னுக்கு வராதா? வருடங்கள் பொருளுக்கு நேரங்களுக்கு முன்னுக்கு தான் قبل வருது. ரைட். வருடங்கள் நேரங்களுக்கு காலத்துக்கு நாங்க பஅத என்ற சொல்லையும் கபுல என்ற சொல்லையும் தான் பயன்படுத்துற. நான் போன வகுப்புல தெளிவாக சொல்லி தந்தேன். பஅத சனத்தின், பஅத ஷஹரின், பஅத யௌமின், பஅத உஸ்பூஇன், قبل يوم قبل أسبوع قبل شهر قبل سنة قبل عام என்று قبل ساعة நேரம் என்று வரக்கொள்ள நேரம். قبل ساعة قبل ساعتين قبل 3 ساعات 3 மணித்தியாலங்களுக்கு முன்னர். قبل دقيقة, ரைட். قبل دقيقة. அப்ப காலம் நேரம் என்று வரக்கொள்ள நாங்க பஅத கபுல என்ற சொற்களை தான் பயன்படுத்துறோம். ஆனா அமாம என்ற சொல்லையும் வரா என்ற சொல்லையும் நாங்க இடத்தோட தான் நாங்க என்ன செய்யறோம்? சம்பந்தப்படுத்தி எழுதுறது. ரைட். ஓகே. அது நான் போன வகுப்புல சொல்லி தந்தா கொஞ்சம் அவதானமாக இந்த விஷயத்த நீங்க பாருங்க. ரைட். அடுத்து ரைட். ஓகே. நாங்க பார்த்து கொண்டு போவோம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான இலக்கத்தை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. லா ஹத்தன் தஹ்தல் அதத் அல் முனாசிப் மின் பைனல் கௌசைன் மின் பைனில் கௌசைனி. ரைட். இப்ப இதுல பாருங்க, நீங்க கொஞ்சம் இலக்கங்களும் ஹர்ஃபு ஜர்ரும் தரப்பட்டிருக்குது. அல் அதத், அர் ராபி, அல் அர்பா, அல் அர்பாத் வந்திருக்குது. அதே போல ஹர்ஃபு ஜர்ருக்குரிய 2 வினாக்களும் இருக்குது. அதுல முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட். முதலாவது வினா பாருங்க. அல்லபு, அல்லபு தந்தை. யஸ்பஹு அல் மஸ்பஹ். யஸ்பஹு என்ன கருத்து என்ன? யஸ்பஹு நீந்தினார். நீந்தினார் அல்ல. நீந்துகிறார். வெரி குட். நீந்துகிறார். அப்ப அல் அபு யஸ்பஹு ஃபி வருமா, அலா வருமா, மின் வருமா? வரும். ஃபி என்ன? ஃபில் மஸ்பஹ். மஸ்பஹ் அண்டா நீச்சல் தொட்டி. நீச்சல் தடாகம். அப்ப நீச்சல் நாங்க ஸ்விம்மிங் பூல் என்று சொல்றோம். அதுக்குதான் நாங்க அரபால அல் மஸ்பஹ் என்று சொல்லுவோம். அப்ப அல் அபு யஸ்பஹு ஃபில் மஸ்பஹி, தந்தை நீச்சல் தடாகத்தில் நீந்துகிறார் என்று வரும். அப்ப ஃபீ தான் விடையாக வரும். ஓகே. ரெண்டாவது பாருங்க. அன அதுருசு ஃபிஸ் ஸஃபி, அங்கல அர்ராபி அல் அர்பா அல் அர்பஅத்தி என்று இருக்குது. என்ன விட வரும்? الرابع. அர்ராபி. ஏன் அர்ராபி என்று வரணும்? 4ஆம் வகுப்பில் நான் படிக்கிறேன் தன கருத்து. 4ஆம் என்று வரக்கொள்ள நாங்க அர்ராபி என்று தான் பயன்படுத்துறோம் இல்லையா? அல் அவ்வல்,
அஸ்ஸானி அஸ்ஸாலிஸ். அந்த தர்தீப் அடிப்படையில நாங்க சொல்ற முதலாவது, அஸ்ஸானி இரண்டாவது, அஸ்ஸாலிஸ் மூன்றாவது, அர்ராபி நான்காவது, அல் ஹாமிஸ் ஐந்தாவது. அப்ப சிஃபத்தாகத்தான் வரும், சிஃபத்தாக வரும். குறிப்பிட்ட இந்த சொல்லுக்குரிய சிஃபத்தாக பண்பு சொல்லாகத்தான் வருது. அப்ப இது ஆண்பாலாக இருந்தால் இதுவும் ஆண்பால தான் வரும். நான்காம் வகுப்பில். ஓகே, அப்ப அல் அர்பா என்று சொல்லோ அல் அர்பாத்தி என்ற சொல்லோ வராது. அப்ப அன அதுருசு என்று வரும். ஓகே, இப்ப சனா என்ற சொல்ல போட்டா உதாரணமாக சனத்துன் அண்டா வருடம், அது பெண்பால் சொல் தானே. இப்ப ஐந்தாவது வருடத்தில் அண்டு வரக்கொள்ள எப்படி வரும்? சனதி அல் ஹாமிசதி. ஏன்னா பெண்பால் சொல் என்றபடியால சனதி அல் ஹாமிசதி தான் வரும், ஐந்தாம் வருடத்தில் அண்டு வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, நாலாவது மூணாவதுனா இஸ்தரைத்து கலமன். இஸ்தரைத்து கலமன், நான் வாங்கினேன். இஸ்தரைத்து கலமன் எத்தனை எப்படி வரும்? இடா சலாச அஷரத சலாசத அஷர சலாசத அஷரத. ரைட், சலாசத அஷர சலாசத அஷர கலமன். அப்போ உங்களுக்கு சூரா தெரியும், 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்தளவில் 2 பகுதி இருக்குது, இலக்கத்திற்கு 2 பகுதி இருக்குது. அதுல குறிப்பாக மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருள் ஆண்பாலாக வந்தால் அதற்கு முன்னால் உள்ள பகுதியும் ஆண்பாலாக வந்து அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாக வரும். இங்க பாருங்க, இஸ்தரைத்து விட வந்து சலாசத அஷர கலமன், இத விட இரண்டாவதான விட. இதுல நீங்க பாருங்க, கலமன் ஆண்பாலாக இருக்கின்ற காரணத்தால இந்த இலக்கத்துடைய முதலாவது பகுதி பெண்பாலாக வந்து சலாசத்த, இரண்டாவது பகுதி ஆண்பாலாக வந்திருக்குது. சலாசத்த அஷர கலமன். இப்ப நாங்க லேசா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்றா, 13 தொடக்கம் 19 வரைக்குள்ள இலக்கங்களை பொறுத்தளவில கடைசியாக எண்ணப்படுகின்ற பொருள் மஅதூத் என்று சொல்ற. அது ஆண்பாலாக இருந்தா அவருக்கு பக்கத்திலேயே ஒரு ஆண் இருப்பார் என்று நாங்க ஞாபகம் வச்சு கொண்டா சரி. அப்ப கலமன் என்று வந்தா முன்னுக்கால வர்றது அஷர என்றுதான் வரும், அஷரத் என்று வராது. கலமன் என்று வந்தா அஷர என்று வந்து அவருக்கு முன்னால் இருக்கிற வந்து பெண்பாலாக வரும். ஒருவேளை இது பெண்பாலாக இருந்தால் அவருக்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் அவருக்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாகவும் வரும் என்றதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். அப்ப இஸ்தரைத்து சலாசத அஷர கலமன் என்றுதான் வரணும். சரியா? கிளியரா அவளுக்கு? நான் போன வகுப்புல சொல்லி தந்துதானே இது இந்த பகுதிய. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த வாசிங்க. ரஅய்து லாஇபன் ஃபில் மல்அப். ரைட், ரஅய்து லாஇபன் ஃபில் மல்அப். ரைட், ரஅய்து லாஇபன் ஃபில் மல்அப். கருத்து வழங்கினா, ரஅய்து என்றா நான் கண்டேன், லாஇபன் விளையாட்டு வீரன், ஃபில் மல்அப் என்றா மைதானத்தில். அப்படின்னா இஸ்ரூன இஸ்ரீன வ இஸ்ரூன என்று இருக்குது. என்ன விட வரும்? இஸ்ரீன. ரைட், இஸ்ரீன என்று வரணும். அப்ப ரஅய்து இஸ்ரீன லாஇபன் ஃபில் மல்அப். ஏன் இஸ்ரீன என்று வரும்? இஸ்ரூன ஏன் பில? ஃபிஅல் ஃபாயில் ரஅய்து லைக்குது. மஃஊல் வந்து இஸ்ரீன. மஃஊல் இடத்துல வந்து யாத்தான் ஃபத்ஹாக்கு பகரமா வரும். எஸ், இதுனா வாவ் வந்திருக்குதுனா. ரைட், ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரஅய்து நான் கண்டேன் 20 விளையாட்டு வீரர்களை அண்டு வரக்கொள்ள அது மஃஊல் செயற்படு பொருளாக வந்திருக்குது. எனவே இந்த இடத்துல இஸ்ரீன என்று தான் வரணும். ரைட், இஸ்ரீன. அப்ப ரஅய்து இஸ்ரீன லாஇபன் ஃபில் மல்அப், மைதானத்தில் நான் 20 விளையாட்டு வீரர்களை நான் கண்டேன். உதாரணமாக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்க. 30 மரங்களை நான் வெட்டினேன். 30 மரங்களை நான் வெட்டினேன். எப்படி சொல்லலாம்? قطعت 30
ஷஜரத்து. கதாஅத்து நான் வெட்டினேன். சலாசூன வருமா? இப்படி வருமா? சலாசீன. சலாசீன என்ன மக்ஃபூல் பிஹி தானே, எனவே சலாசீன் என்றுதான் வரணும். கதாஅத்து சலாசீன ஷஜரத்தன், நான் 30 மரங்களை வெட்டினேன். நான் 40 பென்சில்களை வாங்கினேன். ரைட், எப்படி வரும்? இஷ்தரைத்து இஷ்தரைத்து நான் வாங்கினேன். அர்பஈன அர்பஈன பென்சில்கள். மிருசாமன். ஓகே, மிருசாமன் விலகினா அவளுக்கு. அப்ப அர்பஊன் என்று வராது. இஷ்தரைத்து நான் வாங்கினேன், அந்த செயற்படு பொருளாக அந்த இலக்கம் அமையுமாக இருந்தால், மஃபூல் பிஹி என்ற இடத்தில இலக்கம் வருமாக இருந்தால் அர்பஊன் என்றோ சலாசூன் என்றோ இஸ்ரூன் என்றோ வராது. கண்டிப்பாக சலாசீன, அர்பஈன, ஹம்சீன, சித்தீன, சபஈன, சமானீன, திஸ்ஈன என்ற அந்த அமைப்பில தான் வரணும். சரியா? ரைட், விலகினா எல்லாருக்கும். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, கடைசியா ஹல் தஸ்குனு பஈதன் அல் மദ്രസா என்ன விட வரும்? நான் போன வகுப்புல சொல்லி தந்தேன். ஹல் தஸ்குனு அனில் மദ്രസா. ரைட், பஈதன் என்று சொல் வந்தால் பஈதுன், பஈதன் இந்த மாதிரி சொற்கள் வார சந்தர்ப்பத்துல நாங்க என்ன இடைச்சொல்ல பயன்படுத்தணும்? அன். ஓகே, கரீப் என்ற சொல் வார சந்தர்ப்பத்துல என்ன இடைச்சொல்ல பயன்படுத்தணும்? மீன். பஈதன் வந்தால் அன்னும், கரீப் என்று வந்தா கரீப், கரீபன், கருப, அக்ரப் இந்த சொற்கள் வரக்குள்ள மீன் இடைச்சொல்லத்தான் பயன்படுத்தணும். ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா, நீ பாடசாலையை விட்டும் எப்படி வரும்? தூரத்திலா வசிக்கின்றாய், அப்படித்தானே? சரியா? ஓகே, இந்த போது கிளியரா எல்லாருக்கும்? விலகினா புள்ளகள் பின் ஷேக் விலகினா மகள். ரைட், வேற சொன்னாதான் கதைப்பீங்க போல. ரைட், ஓகே, ரைட். இப்ப நாங்க இன்னொரு பகுதி வாரோம், மிக முக்கியமான பகுதி. ரைட், இத கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்க. ரைட், கவனிச்சு கொள்ளணும். இது இறந்த காலமா நிகழ்காலமா, லமீர் பயன்படுத்தப்பட்டிருக்குதா? ரைட், அதே போல மஃபூல் பிஹி வந்திருக்குதா இல்லையா, ஒரு மேல வந்திருக்குதா, அல்லது அதாவது மாரிஃபா நக்கிரான்னு சொல்லுவோம், ஒரு என்ன கருத்தை தரக்கூடிய அமைப்புல வந்திருக்குதா, இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்? டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தருக்காக சந்தர்ப்பம் கொடுப்போம். ஏன்னா முதலாவது அஹ்மத் மஹதி. ரைட், நீங்க முதலாவது வாக்கியத்தை வாசித்து மொழிபெயருங்க பார்க்க. சயர்ஜிஉ வாலிதி மின் துக்கானிம் மசாஇல் அர்பஅத். ஓகே, மின் துக்கானிஹி மசாஅல் அர்பிஆஇ. மின் துக்கானிஹி மசாஅல் அர்பிஆஇ. ரைட், இப்ப நீங்க மொழிபெயருங்க பார்க்க நீங்களே. திரும்புவார் தந்தை. தந்தை வாலிதி என்று இருக்குது. வாலிதி எனது தந்தை. கடையிலிருந்து 4 மணி. இல்ல இது நான் வந்து புதன்கிழமை. ரைட், வெரி குட். ஓகே, மாலை புதன்கிழமை. மாலை புதன்கிழமை அல்ல மகன், மாலை புதன்கிழமை அல்ல. மசா அல் அர்பிஆ என்ற கருத்து எப்படி வரும்? புதன்கிழமை மாலை. புதன்கிழமை மாலை. என் தந்தை புதன்கிழமை மாலை தனது கடையில் இருந்து திரும்புவார். வெரி குட், வெரி குட், அஹ்சந்த. சரியா? எனது தந்தை புதன்கிழமை மாலை தனது கடையிலிருந்து திரும்புவார் என்று வரும். சயர்ஜிஉ வாலிதி மின் துக்கானிஹி மசாஅல் அர்பிஆஇ. ரைட், அடுத்தது அன்சாஃப் அஹ்மத், நீங்க சொல்லுங்க பார்க்க. ரெண்டாவது
அன்சாஃப் அஹ்மத் சொல்லலாம். ரைட். அடுத்தது பின் ஹைதர் அலி. மகன் நீங்க சொல்லுங்க. பின் ஹைதர் அலி. உரீது தபின் சுந்தூக்கி. உரீது தபாஷீர் அல் ஹம்ரா. என்ன உரீது அத்தபாஷீர அல் ஹம்ரா ஹம்ரா அல் ஹம்ரா மினஸ் சுந்தூகி. மினஸ் சுந்தூக் கருத்து என்ன? பெட்டியிலிருந்து சிவப்பு நிற வெண்கட்டியை நான் எடுக்க நாடினேன். நான் எடுக்க நாடினேனா இல்லாட்டி எப்படி வரும்? உரீது வந்தா நான் நாடினேன். நான் நாடினேன் என்று இறந்த காலத்துல வருமா? நாடுவேன். நான் நாடுகிறேன். ஓகே. இதுல வந்து உரீது என்ன சொல்லுக்கு வந்து நான் நாடுகிறேன் என்ற கருத்துல அல்ல. எங்களுக்கு இப்படி மொழிபெயர்க்கலாம். உரீது வந்தா எப்படி மொழிபெயர்க்கலாம் சொல்லுங்க. எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும் என்ற கருத்துல பயன்படுத்தலாம். ஒரு உதாரணமாக உரீது கலமக், என்னுடைய பேனை எனக்கு வேண்டும். ரைட். அதனால நான் நாடுகிறேன் என்று மொழிபெயர்த்தா கருத்து சரியா வராது மகள். அப்ப உரீது எனக்கு வேண்டும். அத்தபாஷீர் என்பது ஒருமையா பன்மையா சொல்லுங்க. மத்தாக்க சொல்லுங்க. தபாஷீர் ஒருமை. ஒருமை அப்படியா? பன்மை. பன்மை. பன்மை சொல். ரைட். அப்ப அத்தபாஷீர் அல் ஹம்ராண்டா சிவப்பு நிற வெண்கட்டி என்று சொல்றது. வெண்கட்டி என்பது சோக். சோக். இப்ப அந்த வெண்கட்டி என்று வரக்குள்ள வெண்மை என்ற கருத்துல வரும், வெள்ளை அல்ல. அது அந்த சோக்கு தான். அப்ப உரீது தபாஷீர் அல் ஹம்ரா, சிவப்பு நிற வெண்கட்டிகள் எனக்கு வேண்டும். மினஸ் சுந்தூக், பெட்டியிலிருந்து என்ற கருத்துல வரும். சரியா? விளங்கினா? ஓகே. பெட்டியிலிருந்து சிவப்பு நிற வெண்கட்டிகளை நான் வேண்டுகிறேன். நேரடியாகவே மொழிபெயர்த்தால், அதாவது பெட்டியிலிருந்து சிவப்பு நிற வெண்கட்டிகள் எனக்கு வேண்டும் என்றும் சொல்லலாம். ஓகே, கிளியரா? ரைட். மூணாவது. ரைட். பின் இர்ஃபான், மகன் நீங்க மொழிபெயர் வாசிங்க. الطقس ليس حارا ولا باردا والمطر ينزل يوميا. காலநிலை சூடாகவும் இல்லை மேலும் குளிராகவும் இல்லை. மேலும் மழை ஒவ்வொரு நாளும் பொழிகிறது. வெரி குட். ஓகே. அத்தக்ஸு வந்தா என்ன? அத்தக்ஸு வந்தா காலநிலை. சரியா? கிளைமேட். அத்தக்ஸு லைஸ ஹாரன், சூடாகவும் இல்லை. ஹாருன்னா சூடு. அப்ப அத்தக்ஸு லைஸ ஹாரன், காலநிலை சூடாகவும் இல்லை. வலா பாரிதன், மேலும் குளிராகவும் இல்லை. வல் மத்தரு, மழை, யன்சிலு, பொழிகின்றது. யௌமியன், ஒவ்வொரு நாளும் அல்லது நாளாந்தம் என்ற கருத்துல மொழிபெயர்க்கலாம். நாளாந்தம் மழை பொழிகின்றது. யன்சிலு வந்தா இறங்குகின்றது என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல மத்தர் அல் மத்தரு யன்சில் என்ற கருத்து மழை பொழிகின்றது. வல் மத்தரு யன்சிலு யௌமியன், மழையும் நாளாந்தம் பொழிகின்றது என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அஹ்சந்தி. அடுத்தது மரியம், நீங்க நாலாவது வாசிங்க. மரியம் நாலாவது. انظري هذا مسجد وهذه حديقة الحيوان. வெரி குட். இங்கே பார், இது பள்ளிவாசல், மேலும் இது மிருக காட்சி சாலை. ஓகே, வெரி குட். ரைட். உங்குரி, இங்கே பார் அண்டில்லேனா, உங்குரி ஹுனா அண்டில்லே கிளாஸ். உங்குரி என்ற கருத்து பார். ரைட். உங்குரி பார். ஹாதா மஸ்ஜித், இது ஒரு பள்ளிவாசல். ரைட். இது ஒரு பள்ளிவாயல்.
ஓகே. அப்ப மஸ்ஜித் நக்கீரால வந்திருக்குது, அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாயல். மேலும் வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவான், இது மிருகக்காட்சி சாலை என்று வரும். ஓகே, ரைட் ரைட். அடுத்து சமீரா பானு, 5வது. சமீரா பானு. ரைட். அடுத்தது யாரு? ஷடோ என்ற பேர்ல இருக்கிற. ரைட் மகள், நீங்க சொல்லுங்க பாக்க. அல்லுகத்துல் ரைட். ஓகே. திருப்ப அஹ்மத் மஹதி, நீங்க சொல்லுங்க. اللغة العربية ثلاث حصص في الأسبوع. அரபு மொழி வாரத்திற்கு 3 வகுப்புகள் உள்ளன. ரைட். ஓகே. கருத்து சரி. அல்லுகத்துல் அரபியா, அரபு மொழி. தலாசு ஹிஸஸின், ஹிஸஸ்னா கருத்து எப்படி வரும்? பாடங்கள். பாடங்கள், பாட வேலைகள். சரியா, பாடங்கள். ஓகே ஓகே. அந்த பரிபாஷையில பாடங்கள் என்றது ஓகே. ஆனா சரியான கருத்து என்ன? பீரியட், அதாவது பாட வேலை. சலாசு ஹிஸஸ், 3 பாட வேலைகள் என்ற கருத்துல வரும். பாட வேலைகள் ஃபில் உஸ்புஇ என்ற வாரத்தில். அப்ப அரபு மொழி வாரத்தில் 3 பாட வேலைகளை கொண்டுள்ளது என்ற கருத்துல மொழிபெயர்க்கலாம். ரைட். அடுத்தது சொல்லுங்க பின் ஹைதர் அலி மஹாலிதா, சொல்லுங்க. أنا ذاهب إلى المسجد لأصلي صلاة المغرب جماعة. வெரி குட். ஓகே, மொழிபெயருங்க பாக்க. இப்ப மஹ்ரிப் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதற்காக வேண்டி நான் மஸ்ஜிதுக்கு சென்றேன். சென்றேன், சென்றேன் அப்படியா? செல்கிறேன். செல்கிறேன். ஓகே. அனதாஹிபுன், நான் செல்கிறேன். இலல் மஸ்ஜிதி, பள்ளிக்கு செல்கிறேன். லியுசல்லிய, தொழுவதற்காக. சலாத்தல் மக்ரிப், மக்ரிப் தொழுகையை. ஜமாஅத்தன் என்றா நீங்க சொன்ன மாதிரி ஜமாஅத்துடன் என்று சொல்லுவோம், மேலும் அல்லது கூட்டாக என்று சொல்ல பயன்படுத்தினா மிச்சம் நல்லவனா, கூட்டாக. அனதாஹிபுன் இலல் மஸ்ஜிதி லியுசல்லிய சலாத்தல் மக்ரிப் ஜமாஅத்தன், மக்ரிப் தொழுகையை கூட்டாக நான் தொழுவதற்காக பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே. நீங்க சென்றேன் என்று சொல்லவானா, நாங்க அனதாஹிபுன், அனகாதிமுன், அனமுசாஃபிருன் இந்த மாதிரி வரக்கொள்ள நாங்க நிகழ்காலத்துல மொழிபெயர்க்கிறேன் மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ரைட். 7வது சொல்லுங்க. யாரு? பின்த் இர்ஃபான். تسكن العائلة في قرية قريبة من العاصمة. குடும்பம் தலைநகரத்தை விட்டும் நெருக்கமான ஊரிலே வசிக்கிறார்கள். ஓகே. தலைநகரத்தை விட்டும் அப்படியா? தலைநகரத்தில் இருந்து. தலைநகரத்தில் இருந்து, சரியா? தலைநகருக்கு. ஓகே, பார்ப்போம். தஸ்குனுல் ஆயிலத்து, குடும்பம் வசிக்கிறார்கள் அல்லது வசிக்கின்றது, பிரச்சனை இல்லை, குடும்பம் தானே. அப்ப தஸ்குனுல் ஆயிலத்து, குடும்பம் வசிக்கின்றது. ஃபி கரியத்தின், ஒரு கிராமத்தில். அப்ப தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கரியத்தின், குடும்பம் கிராமம் ஒன்றில் வசிக்கின்றது அல்லது ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது. கிராமம் கரீபத்தின் மினல் ஆசிமா, ஆசிமானா தலைநகரம், கரீபாண்டா அருகாமையில், சமீபமாக, அருகாமையில். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரீபுன் கரீபத்துன் இந்த சொற்கள் கொள்ள மின் என்ற இடைச்சொல் வரும். அப்ப நாங்க இப்படி சொல்லலாம். ஒன்று நீங்க சொன்ன மாதிரி தலைநகரிலிருந்து சமீபமாக இருக்கின்ற ஒரு கிராமத்தில் குடும்பம் வசிக்கின்றது, அல்லது தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற, தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற. அப்ப நீங்க யோசிக்கலாம், மின் என்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து இருந்துதானே? அப்படி இல்லை.
இப்ப அரபு மொழியில கரீபத்துன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வரணும் என்றது கட்டாது, அன் என்று வராது. ரைட். அப்ப மின் வார என்றதுக்காக வேண்டி நாங்க கண்டிப்பாக இருந்து என்று மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எகட தமிழ்ல பொருத்தமான முறையில அதை மொழிபெயர்த்தா சரி. தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் குடும்பம் வசிக்கின்றது என்று எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை மொழிபெயர்க்கலாம். விளங்கினா விளங்கினா மகள் பின் இர்ஃபான்? விளங்கினா? ரைட். ஓகே. அடுத்த யாரு? மரியம், சொல்லுங்க. أنا أستطيع السباحة ولكن لا أستطيع رياضة. என்னால் நீந்த முடியாது, நீச்சல் முடியாது என்றாலும் முடியாதா? முதலாவது أنا أستطيع السباحة, என்னால் நீந்த முடியாதா முடியுமா? முதலாவது சொல்லுங்க. என்னால் முடியும், நீந்த முடியும் என்றாலும் விளையாட முடியாது. ஓகே. எனக்கு நீந்த முடியும் அல்லது என்னால் நீந்த முடியும். சிபாஹனா நீந்துதல். நாங்க மேல பார்த்தோம். சபஹ நீந்தினான், சபஹ யஸ்பஹு. மஸ்பஹன்னா நீச்சல் தடாகம். ஆனா அஸ்ததீஉ சிபாஹா, எனக்கு நீந்த முடியும் அல்லது என்னால் நீந்த முடியும். வலாக்கின் என்றாலும் லா அஸ்ததீஉ ரியாதா, எனக்கு ரியாதா என்ற சொல்லக்கூடிய கருத்து என்ன? உடற்பயிற்சி. ரைட். உடற்பயிற்சி. அப்ப உடற்பயிற்சி செய்ய முடியாது அல்லது மகள் சொன்ன மாதிரி யாரு சொன்ன மரியம் சொன்ன மாதிரி ரியாவா என்ற சொல்லுக்கு விளையாடுற என்ற கருத்துல பயன்படுத்தும் மேலும். சரியா? இப்ப மலாபிசு ரியாவா என்று வந்தா என்ன கருத்துல வரும்? உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள். சரியா? இப்ப ரியாவா என்ற சொல் வரக்கொள்ள நாங்க இப்ப உடற்பயிற்சி என்பது தான் நேரடி கருத்து. சரியா? அதுதான் மிக பொருத்தமான கருத்தும் கூட. ரைட். இப்ப லஅபுன்னா விளையாட்டு, அப்ப ரியாவத்துன்னா உடற்பயிற்சி. நாங்க சொல்ற எக்ஸசைஸ் நாங்க அந்த எங்கட உடம்புகளை எங்கட உடம்புட உறுப்புகளை ஒவ்வொரு திசைக்கும் நாங்க அசத்தி செய்யற அந்த எக்ஸசைஸை தான் நாங்க ரியாவத்துன்னு சொல்றது. அப்ப நீந்துவதற்கு என்னால் முடியும் என்றாலும் என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது என்று வாரேதான் மிச்ச பொருத்தம். ஆனா சில போது மகள் மரியம் சொன்ன மாதிரி விளையாட முடியாது என்ற கருத்திலையும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நேரடியாகவே மிக பொருத்தமான கருத்தையை பயன்படுத்துறதுதான் மிச்சமே நல்ல. உடற்பயிற்சி செய்ய முடியாது என்று எழுதுறதுதான் மிக மிக பொருத்தம். சரியா? விளங்கினா? சார், ஸ்போர்ட்ஸ் மீட் என்ன சொல்றப்ப? ஸ்போர்ட்ஸ் மீட் இல்லையா? ஸ்போர்ட் மீட்டுக்கு என்ன சொல்றது? யாரு தெரியும்? சொல்லுங்க பார்க்க, தெரிஞ்சாக்க. ரைட். இப்ப ஸ்போர்ட் மீட் வரக்குள்ள எப்படி வரும் தெரியுமா யாருக்காவது? ஹாதிசத்து ரியாதியா, அஹ்தாஸ் ரியாதியா போன்ற சொற்கள் இருக்குது. ஆனா அந்த சொற்கள் பொருத்தம் இல்லை. ரைட். ஸ்போர்ட் மீட் நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லவா மகள்? ஓகே, நான் பார்த்துட்டு குரூப் எலிமெண்டா போட்டு விட்றேன். ஸ்போர்ட் மீட் இல்லையா? ரைட். ஓகே. லிகாஉ ரியாதி. லிகாஉன் ரியாதியுன். இப்ப லிகாஉன் என்ற சொல் வாரதா? லிகான்னா சந்திக்கிற. இப்ப அந்த மீட் என்ற சொல்ல டிரான்ஸ்லேட் காட்டுது லிகா என்று, அப்படித்தானே? இப்ப மீட், அதாவது மீட் MWT மீட் வரக்கொள்ள ஒரு ஆளை சந்திக்கிறத வச்சு லிகா என்று சொல் வருது. லிகாஉன் ரியாதியுன். அதுதான் சரியான சொல்லா இல்லாட்டி வேற சொற்கள் இருக்கிறானதை கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொல்றேன். ரைட். நானும் சொல்ல பார்த்துட்டு சொல்லலாம் என்னென்றா டிரான்ஸ்லேட் தானே. டிரான்ஸ்லேட் என்று வரக்கொள்ள மீட் லிகாஉன் ஸ்போர்ட் ரியாதியுன். எனவே லிகாஉன் ரியாதியுன் என்பது ஸ்போர்ட் மீட்டை குறிக்கின்ற நேரடி சொல்லா
அல்லது வேறு சொற்கள் இருக்குதா என்பதை நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன்னா சரியா? ஓகே, அடுத்த பாருங்க என்ன உஸ்ரத்து. அடுத்த யாரு? சமீரா பானு, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அடுத்து. ரைட், சொல்ல மாட்டீங்களா? திருப்ப அஹ்மத் மஹதி, நீங்க சொல்லுங்க. 9வது. உஸ்ரத்து அப்துல் அசீஸ் தஸ்குனு ஃபி ஷக்கத்தில் பித்தௌரி ராபியா ஃபி ஷாரில் மத்தார். வெரி குட். ஓகே, உஸ்ரத்து அப்துல் அசீஸ் தஸ்குனு ஃபி ஷக்கத்தின், இது தா உண்டா சரியா? ஃபி ஷக்கத்தின் பித்தௌரி ராபியா ஃபி ஷாரில் மத்தார். நல்லா மாஷாஅல்லாஹ், நல்லா வாசிக்கிறீங்க. மொழிபெயருங்க பாக்கு. இப்ப அப்துல் அசீஸின் குடும்பம் விமான நிலைய வீதியில் 4வது அடுக்குமாடியில் வசிக்கிறது. ஏதோ ஒன்று விடுபட்டுற மாதிரி இருக்குது. சக்கான்னு சொல் விடுபடுகிறது. தொகுதி 4வது மாடி தொகுதியில் வசிக்கிறது. ரைட், வேற யாராவது? மாஷா அல்லாஹ், நீங்க 100% சரி மகன். இன்னும் யாராவது அந்த மொழிபெயர்க்க ஏழுமாண்டு பாருங்க. உஸ்ரத்து அப்துல் அசீஸ் தஸ்குனு ஃபி ஷக்கத்தின் பித்தௌரி ராபிஅ ஃபி ஷாரிஇல் மத்தார். ரைட், அப்ப உஸ்ரத்து அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸின் குடும்பம், தஸ்குனு வசிக்கின்றது, ஃபி ஷக்க, ஷக்கான்ற கருத்து என்ன? அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட் குறிக்கிற சொல் என்ன? கட்டிடம். ஓகே, அவளை இப்ப நீங்க பிளாட் ஏரியால, அதாவது அடுக்குமாடி வீடுகள் இருக்கிற இல்லையா? எனக்கும் அந்த அனுபவம் பெருசா. இப்ப கொழும்பு பக்கமா போனா தொடர் மாடிகளை கொண்ட வீடுகள் இருக்குது இல்லையா? அதுல ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் சொல்ற ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனா இருக்கும். அதான் சக்கான்னு சொல்றது இல்லையா? அப்ப இப்ப ஃபி ஷக்கத்தின், அப்ப தமிழ் எப்படி சொல்றதுக்கு சக்கான்னு சொல்லுக்கு? தெரியுமா யாருக்காவது? ரைட், அப்ப பித்தௌரி ராபி, அதுக்கு என்ன சொல்ல? பித்தௌரி ராபி, 4வது தட்டில். 4வது தட்டு, 4வது மாடியில். அப்ப ஃபி ஷாரிஇல் மத்தார், விமான நிலைய வீதியில். பாப்போமே, அப்துல் அசீஸின் குடும்பம், உஸ்ரத்து அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸின் குடும்பம் விமான நிலைய வீதியில், சரியா, 4வது மாடியில் உள்ள ஒரு தொகுதியில் வசிக்கின்றது. அபார்ட்மெண்ட் என்று வரக்கொள்ள அபார்ட்மெண்ட்ல வசிக்கின்றது என்று சொல்லலாம். இனி சக்கான சொல்லுக்கு தமிழ் கருத்து எனக்கும் வருது இல்ல, ஒரு தொகுதி என்ற சொல்ல பயன்படுத்தலாம் வேணுமெண்டா. 4வது மாடியில ஒரு தொகுதியில அப்துல் அசீஸின் குடும்பம் வசிக்கின்றது என்று சொல்லலாம் தான். ஏன்னா ஓகே, கட்டடத்துல இருந்தது. சக்கத்துடன் கட்டடம் அல்ல மகன். ரைட், சக்கத்துன் என்றா கட்டடம் அல்ல. இப்ப இப்ப அடுக்குமாடி வீடுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் என்று வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த தொகுதி ஒன்று இருக்கும் தானே? ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் தானே? ஒரு வாசல், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம், ஒரு டைனிங் ரூம், இப்படி என்று அது எல்லாமே ஒரே மாதிரிதான் நிற்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கு வழங்கப்படுகின்ற அந்த எல்லாமே சேர்த்து அந்த தொகுதியைத்தான் நாங்க சக்கான்னு சொல்றது. இப்ப விளங்கினா அவளுக்கு? அது அபார்ட்மெண்ட் தான் ஆங்கிலத்துல. சரி, அந்த தொகுதி என்றுதான் நாங்க சொல்றோம், அது வீடு அல்ல. அது சரியா? ஃபி பைத்தின் பித்தௌரி ராபின்னு சொல்லலாது. உதாரணமாக உஸ்ரத்து அப்துல் அசீஸ் தஸ்குனு ஃபி பைத்தின் பித்தௌரி ராபி, 4வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் வசிக்கின்றது என்று சொல்றது இல்லை. சக்கான்னு சொல்லத்தான் பயன்படுத்துற. அப்ப சக்கா என்பது ஒரு பிரிவு.
சக்கா உண்மையில சக்கான கருத்தை பிளந்தான் தான். சக்கான கருத்து பிளந்தான். அப்ப சக்கத்துன் ரைட், ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படுகின்ற அந்த ஒவ்வொரு செக்ஷனைத்தான் சக்கான்னு சொல்றது. அதை நாங்க நீ ஆங்கிலத்துல அபார்ட்மெண்ட் சொல்லலாம், தமிழ்ல சரியா கருத்து எப்படி பயன்படுத்துறேன்னு தெரியாது, ஆனா ஒரு தொகுதி என்று சொல்லலாம். சரியா, ஒரு தொகுதி அல்லது ஒரு பிரிவு என்று சொல்ல பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கிற நேரம் எப்படி மொழிபெயர்க்கலாம்? விமான நிலைய வீதியில் அப்துல் அசீஸின் குடும்பம் விமான நிலைய வீதியில் 4வது மாடியில் உள்ள ஒரு தொகுதியில் வசிக்கின்றது என்று சொல்லலாம். சரியா? ஒரு தொகுதியில் உள்ள 4வது மாடி தானே? இல்ல, இப்படி வரக்கொள்ள சக்கத்தின் பித்தௌரி ராபி, சக்கத்தின் பித்தௌரி ராபி என்று வரக்கொள்ள இதைத்தான் ஃபர்ஸ்ட் மொழிபெயர்க்கிற. ரைட், 4வது மாடியில் உள்ள ஒரு தொகுதியில், அப்படித்தான் மொழிபெயர்க்கு. விளங்கினோ தெரியா? நாங்க இந்த அமைப்புல வரக்கொள்ள மொழிபெயர்க்கிறது இதைத்தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது. 4வது மாடியில் இருக்கின்ற உள்ள ஒரு தொகுதியில் என்று வரும். நீங்க எப்படி சொல்றீங்க மகன் அஹ்மத்? ஒரு தொகுதியில் உள்ள 4வது மாடி. இல்ல, மாடியில் தொகுதி வராது. இல்ல இல்ல, அப்படி வராது. ஒரு தொகுதியில் உள்ள 4வது மாடியில் அன்று வரக்குள்ள மாறி வரணும். பிதௌரின் ராபியின் பிஸ்ஸக்கத் என்று வரணும். அப்படி வராது. ரைட், இப்ப நான் கொஞ்சம் வரீங்களா? அவளுக்கு காட்ட பார்த்தா நான் இப்படி காட்டுறேன்னு விளங்கல். சரியா? சரி, ஓகே. நாங்க இதோட விளங்கிக்கும் நான் சொல்ல வாரது என்னென்று. அடுக்குமாடி இல்லங்கள் இல்லாம அல்ல. ரைட், இப்ப உண்மையில அபார்ட்மெண்ட் தான். நீங்க இங்கிலீஷ்ல அபார்ட்மெண்ட் நடிச்சு பாருங்களே, அபார்ட்மெண்ட். ரைட், 4th ஃப்ளோர் உதாரணமாக அபார்ட்மெண்ட் இன்னும் 4th ஃப்ளோர் நடிச்சு பாருங்களேன் சும்மா கூகுள்ல. அப்போ அவளுக்கு அது தெளிவாக காட்டும் என்னென்று. சக்காண்டா என்னென்னதை காட்டும். சரியா? ரைட், ஓகேயா இந்த அஹ்மத்? ரைட், கடைசியா பார்ப்போம். அல் வாலிது யஸ்தரி சஹீஃபத்தன் வ மஜல்லத்தன் வ ஜுஜாஜத ஹிபுர். மொழிபெயருங்க பார்க்க. தந்தை ஒரு செய்தித்தாளையும் ஒரு பத்திரிகையையும் ஒரு மை போத்தலையும் வாங்கி. மஜல்லாண்டா என்ன? சஞ்சிகை. பத்திரிகை ஒன்றையும் அல்லது ஒரு பத்திரிகையையும் ஒரு சஞ்சிகையையும் ஒரு மை போத்தலையும் வாங்குகிறார் அல்லது வாங்குவார். சரியா? வாங்குகின்றார் அல்லது வாங்குவார். ரைட், அப்ப சஹீஃபத்துன்டா பத்திரிகை, சஹீஃபத்துன் ஜரீதத்துன். ரைட், 2 மொத்த கருத்து. மஜல்லத்து சஞ்சிகை, ஜுஜாஜா அந்த கருத்து பொட்டில். சரியா? இங்க் பொட்டில். ஜுஜாஜத்து ஹிபர் அண்டா இங்க் பொட்டில், மை போத்தல். சரியா? மை பொட்டில். ரைட், ஓகே. மை பொட்டில் இப்ப ஏண்ட பொட்டில் கருத்துல இல்ல, மை என்பது ஹிபர். ரைட், இங்க் ஜுஜாஜத்து ஹிபர், இங்க் பொட்டில். ரைட், அப்ப அல் வாலிது யஸ்தரி சஹீஃபத்தன் வ மஜல்லத்தன் வ ஜுஜாஜத ஹிபர். தந்தை ஒரு பத்திரிகையையும் ஒரு சஞ்சிகையையும் ஒரு இங்க் பொட்டிலையும் அல்லது இங்க் போத்தலையும் வாங்குகிறார் என்று வரும். சரியா? ரைட், விளங்கினா எல்லாருக்கும்? ரைட்,
இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த வகுப்பு வார நேரம் இந்த பயிற்சியை கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க. இதையும் சரியா புள்ளகள் இதையும் நீங்க எழுமண்டா நான் அனுப்பிக்கிற பேப்பர்ல இந்த கேள்வியை நீங்க செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ண எழுமண்டா நான் கரெக்ஷன் பார்க்குறேன். எழுமண்டா செஞ்சு அனுப்ப பாருங்க. அந்த மொழிபெயர்க்கிறதையும் இதையும் கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்க. இதையும் அதே போல இறுதியாக ஒரு பந்தி தரப்பட்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியையும் செஞ்சு கொண்டு வாங்க. 3 வினாக்கள் கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்கல. அடுத்த இன்ஷா அல்லாஹ் நோம்புல தான் கிளாஸ் வரும். நோம்புல அவளுக்கு எந்த டைமுகள் வசதியோ தெரியாது. உங்களுக்கு எப்படி நோம்பு டைமுகள் எப்படி ஏழுமா? ஓம் சார். ஏழுமண்ணா சரி பார்ப்போம். நோம்பு டைமை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்ய வேண்டி இருக்கும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நோம்புல பார்ப்போமே. சரி இப்போ ஜஸாக்குமுல்லா ஹைர். நாங்கள் இப்போ வகுப்பை இதோட முடிச்சுக்கொள்வோம்னா இன்ஷா அல்லாஹ். ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.